சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்க வீட்டு பூத்தாலே யோ பென்சிலு எழுந்துருமியா நெட்டு இன்னும் சொத்து நேரம் தூங்கிடுறேனே. யோ எலும்புறியரா இல்ல சுடு தண்ணி பிடிச்சு மூஞ்சில தட்டுமா? ஏன் நெட்டு இப்படி பண்றா? சொத்து நேரம் தானே தூங்கிடுறேன்னு சொன்னேன். யோ உமட்ட நான் என்னைய சொல்லிட்டு படுத்தேன்? இப்படி நான் படுத்தவனே பின்னாடி படுத்து தூங்க சொல்லி சொன்னேன். 1 மணி நேரத்துல எழுப்பி விடுங்கன்னு தானே சொன்னேன். எதுக்கு எப்படி படுத்து வரங்கிறியாரு? நெட்டுமா அது நீ படுத்த உடனே எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்ததா, அதனால படுத்துட்டேன். என்னாச்சு நெட்டு, 1 மணி நேரம் ஆயிட்டோ? 1 மணி நேரம் ஆயிட்டாவா? யோ பென்சிலு விடிஞ்சு போச்சியா? நெட்டு விடிஞ்சிட்டோ? பாத்ரூம் போறதுக்கு தானே 1 மணி நேரத்துல எழுப்ப சொன்னா. என்னது பாத்ரூம் போறதுக்கா? பென்சிலு நான் என்ன சொன்னேன்? எழுப்பி விடலாம் அவரை சீவி விடுவேன்னு சொன்னேனா இல்லையா? நெட்டுமா நீ முழிச்சிருக்கல, நீ தூங்கிட்டா நான் ஒத்தையில எப்படி முழிச்சிருக்க முடியும்? எனக்கும் தூக்கம் வந்துட்டு. முதல்ல எனக்கு தூக்கம் வரலன்னு தானே முழிச்சுக்கிட்டே உட்காந்துருந்திய. நான் படுத்த உடனே எப்படி தூக்கம் வரா? தெரியல நெட்டு, பக்கத்துல படுத்த உடனே தூக்கம் வந்துட்டு. ஆமா அப்படியே ஸ்பெஷல் காத்து வந்து இழுத்துட்டு போயிடும். உமரால என் கனவு கற்பனை என் தங்கச்சி கல்யாணம் எல்லாம் நின்னு போச்சு. வை நெட்டு உன் தங்கச்சி கல்யாணமா? சரோஜினிக்கு தானே இன்னைக்கு கல்யாணம். நல்லா தூங்கிட்டு விளக்கம் கேளுங்க விளக்கம். நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இப்படி பண்ணிட்டீல பென்சிலு. இன்னைக்கு உமரை துவைச்சு தொங்க விட்டுப்படி வந்துட்டா ஸ்பெஷல் பிசாசு. ஆமா கிளம்பிட்டேன்னு உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கேன். நானே விடிஞ்சு போச்சேன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற தழுங்கத்தை நான் போட்டோம். சாலை தான் கெட்ட போறேன் தள்ளிப்பாங்க. ஏமா நான் குளிச்சுட்டு ரெடி ஆகணும்ல, அதனால அவ வேற ஏதாவது ரூம்ல போய் ரெடி ஆகலாம் இருக்கும். ஆமாமா இப்பதான் முழிச்சேன். அவதான் என்னையும் எழுப்பி விட்டுட்டு போறா. ஏமா ரூம்ல எல்லாம் வந்து படுக்கலாமா? சும்மா தான் வந்து உட்கார்ந்து இருந்தேன். நான் என்னமா வேலை செய்யணும்? அதான் எல்லாத்துக்கும் ஆள் விட்டுட்டாவல்ல. ஏமா நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வரேம்மா. சரிம்மா போய் குளிக்க போறேன். என்ன அழகா இருக்கு, ஒரிஜினல் தங்க மாதிரில இருக்கு. அது கூட இவ்வளவு பளபளப்பா இல்லையே. இதுக்கு முன்னால ஒரிஜினல் தங்கமே தோத்துரும் போல. எனக்கு கூட அதை தங்கச்சி கொடுத்துட்டு இதை நம்ம வாங்கி போட்டுக்கலாமான்னு ஆசையா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு, கண்ணை பறிக்கல செய்து. நம்மளுக்கு இது மாதிரி ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கணும். ஏதாவது கல்யாணங்கள் வந்தா அழகா எடுத்து போட்டுக்கிடணும். ஏ டோப்ஸ் வந்துட்ட நெட்டச்சி. ஏ சரோஜா ஒன்னேதான். என்ன எதுக்கு டோப்ஸ் கோப்ஸ்னு கூப்பிட்டு தெரியா? அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? இங்க பாரு, இது ஒண்ணு சாதாரண அறை கிடையாது. மணமகள் அறை. எத்தனை அறை? ஒரு அறை தான். கூப்பிடவள ஒரே அறையில அரைஞ்சிரி. சே மணமகள் ரூம்னு சொன்னேன். நீ அறைன்னு தான் சொன்ன டோப்ஸ். அறைனால ரூம்னால ஒண்ணுதான் புரியுது, உனக்கு தான் புரியல. சரி அதை விடு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும்.
ராத்திரி முழுக்க உனக்காக முழிச்சிருந்தா சொல்ல முடியாம போச்சு. எனக்காக முடிச்சிருந்தியா? ஒருத்தர் கூட கிடையாது நான் வரும்போது. ஆமா டாப்ஸ், எங்க போயிட்டு வந்தா? அது நான் கல்யாண வேலையை அங்கங்க போனேன். உங்க அம்மா நீ பாத்திரம் வாங்க போறதாக சொன்னாவளே. சரி, அம்மைக்கு வசதியில எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிருக்கா. என் மாமியாருக்கு தெரிஞ்சு அவாட்டுக்கு ஏசம். அது கூட எங்க அம்மைக்கு தெரியல, ஒரு சூச்சானியும் கிடையாது. யார்கிட்ட சொல்லன்னு இருக்கா? இவட்ட போய் சொல்லியிருக்கா. ஏ டாப்ஸ், என்ன குனிஞ்சு கிடக்கா? இங்க பாரு, நாங்க சீர்வாச பொருள் வாங்க போனே அத்தட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ சீர் வருஷ பொருளை வாங்க போனா? ஆமா, உனக்கு ரூபா எங்க உள்ளது? ஐயோ, இவளுக்கு தெரியாது போல இருக்கே. நம்ம தான் வளர்த்து தொலைச்சிட்டோமா? மாமியார் கிளவிட்டு போய் சொல்லி விடுவாளே, அது ஆடுமே. ஏ டாப்ஸ், ரூபா எங்க உள்ளது? நீ எதுக்காக இவ்வளவு விசாரிக்க? எங்க அம்மா ரூபா தான் நானே புருஷனை போய் வாங்கிட்டு வந்தோம். சரி, உங்க அம்மா தான் தந்தாவே எதுக்கு அத்தட்ட சொல்லக்கூடாது? அதே சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். டாப்ஸ், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா, அது மட்டும் தெரியுது. ஆமா, உனக்கு எல்லாம் நல்லா தெரியும். முதல்ல வெளிய போய் தங்கச்சி சேல மாத்த போற. அவ எப்படி தனியா மாத்த முடியும்? நீ எப்படி மாத்தி விட முடியும்? ரோச பக்கா குஷ்பு நான் எல்லாரும் வந்தானே கட்டி விடுவான். என் தங்கச்சி அழகா கட்டுவா. நீங்க யாரும் வந்து கட்ட வேண்டாம். சரி டாப்ஸ், நான் சொல்றது கொஞ்சம் முதல்ல கேளு. ரொம்ப சீரியஸான விஷயம், உன் தங்கச்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை மட்டும் நீ விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறதா சொல்லிவிட்டேன். அப்படி என்ன விஷயம்? டாப்ஸ், மாப்பிளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்னது, மாப்பிளைக்கு இஷ்டம் இல்லையா? பொண்ணுக்கு தானே இஷ்டம் இல்ல, இவ எதுக்கு மாத்தி சொல்லி தெரியா? ஏ டாப்ஸ், உனக்கு புரியுதா இல்லையா? மாப்பிளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடு, சரியா? மாப்பிளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு உனக்கு ஆச்சுனா? அது நானே கேள்விப்பட்டேன். அதுதான் எப்படின்னு கேட்டேன். இங்க பாரு டாப்ஸ், அதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லாது. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திடு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, உன் தங்கச்சி ஒரு நாள் கூட நல்லா இருக்க மாட்டா. பேதி எடுப்பா, வாழப்போற பிள்ளை என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க நீ? ஏ டாப்ஸ், எனக்கு மட்டும் தெரியாதா வாழ போறப்பில்ல நீ? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், கல்யாணத்தை நிறுத்திடு. இல்ல வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் சொல்லிவிட்டேன். நீ எப்படியாவது உன் தங்கச்சிட்டையும் உங்க அம்மாட்டையும் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டை போய் சண்டை போட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடு. உன் தங்கச்சிக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் வார்த்தையை மலை போல நம்பு, இந்த கல்யாணத்தை நிறுத்து. நான் வாரேன், ரெடியாக போறேன். சே, கல்யாணம் நடக்க கூடாதுங்க, நிறுத்துங்க. எதுக்கு ரெடியா போற? இவளுக்கு பேதி தான் இருக்கு. ஆமா, என் தங்கச்சிக்கு தான் இந்த கல்யாணம் பிடிக்கல, ஆனந்துக்கு பிடிக்கல, புதுசா ஒன்று சொல்லிட்டு போற. எதுக்கு இப்படி சொல்லி தெரியா? சும்மா சொல்ல மாட்டாளே. ஒரு சமயம் நம்ம தங்கச்சி கல்யாணம் நடக்கிறது இவளுக்கு பிடிக்கலையே, பொறாம பிடிக்கலோ? இல்லையே, இத்தனை நாள் இவளுக்கு இந்த பொறாம இல்லையே. நேத்துல இருந்து வந்திருக்குன்னா அப்ப என்ன நடந்துச்சு? அந்த சுப்பிரமணி தான் இவளை பார்க்கணும் சுத்திக்கிட்டு இருந்தா. ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு இவட்ட சொல்லியிருப்பானோ? அதுக்குதான் இவன் ஆனந்த வச்சு இப்படி சொல்லிட்டு தெரியலோ. பேதி எடுப்பா, நானே எங்க அம்மா இந்த கல்யாணத்தை நடத்தக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சுப்பிரமணி பேச்சை கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தன்னு சொல்லிக்கு வந்திருக்கா. நல்லா நிறுத்துவேன், நீ பாப்பா. என்ன ஆனாலும் சரி, யாருக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டியும் சரி, என் தங்கச்சிக்கு ஆனந்துக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடந்தே தீரும். அன்னிக்கிட்ட என் விஷயத்த நேத்து ராத்திரியே சொல்லிட்டேன். ஆனா இதுவரைக்கும் எதுவுமே நடந்த மாதிரி இல்லையே. யார்கிட்டயா சொன்னாவளா இல்லையான்னு கூட தெரியல. இன்னும் கல்யாணம் நின்ன மாதிரியும் இல்ல. விடிஞ்சும் போச்சு, எல்லாரும் இன்னும் கிளம்பு ரெடியாவுன்னு சொல்லுவாவ. இப்ப என்ன பண்றது? ரெடியாகி போனா தாலி கட்ட வேண்டி இருக்குமே. அண்ணிய கண்ணிலே காண்மை என்னதான் பண்ணிட்டு இருக்காவ. தம்பி ஆனந்தி, குளிச்சிட்டியா இல்லையாப்பா? இல்லனே, எழும்பி இப்பதான் உட்கார்ந்துருக்கேன். நேரம் ஆகுதுப்பா, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா. அப்பவே குளிச்சிருப்பான்னு நினைச்சு வந்தேன். என்ன குளிக்காமலே உட்கார்ந்துருக்கா? போப்பா, சீக்கிரம் எழுந்துரு. குளிச்சுட்டு அந்த பட்டு வெட்டி சட்டையை எடுத்து போடு. என்னே, இப்பவே வா. ஆமாப்பா, இப்பவே கிளம்புனாதான் சரியா இருக்கும். முகூர்த்தத்துக்கு இல்லைன்னா நேரம் ஆயிரும். சீக்கிரம் போப்பா, வேஸ்தி கட்டது முடியலன்னா நேட்ட கூட நான் கட்டி விடியேன். அது நானே கட்டிடுவேனே. என்னே, வெளியே எல்லாரும் என்ன பண்ணியாவே? என்ன நடக்கு? வெளியே என்னப்பா நடக்கும்? எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காவ. வேற எதுவுமே நடக்கலையா? வேற என்னப்பா நடக்கணும்? இல்லனே, வேற எதுவும் இல்ல. ஓஹோ, குழந்தையா ரெடி ஆயிட்டாளான்னு கேக்குறியோ? அவளும் அவ ரூம்ல ரெடி ஆயிட்டு இருப்பாப்பா. நீ சீக்கிரமா போய் கிளம்பு போ. சரிண்ணே. என் தம்பி அந்த பிள்ளையே தான் நினைச்சிட்டு இருக்கான். தமிழே, எல்லாரும் ரெடி ஆயாச்சா? சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது. நான் ரெடி ஆயிட்டேங்க. பிள்ளைகள் தான் கிளம்பி வந்துருவாவே. வந்த உடனே போக வேண்டியதுதான். நேரம் ஆகுதுல தமிழே. நேற்றே நம்மள எதிர்பார்த்திருப்பாவ. இன்னைக்கா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம போக வேண்டாமா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு போனா என்ன நடப்பாவ? சாப்பிட வந்திருக்காவன்னு நடப்பாவ. நான் வந்து என்ன சொன்னேன்? விடிய காலமே புறட்டு போனேன்னு சொன்னா இல்லையா? ஏங்க, கல்யாணம் என்ன 6 மணிக்கேவா முடிச்சிட போறவே? எப்படியும் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ரெடி ஆகி வந்து தாலி கட்டக்கு நேரம் ஆகதான் செய்யும். நம்ம அதுக்குள்ள கிளம்பி போயிடலாம். சொத்த பொறுங்க, அந்த பிள்ளைகள் வந்துடட்டும். இதுக்குதான் நம்ம மட்டும் கிளம்பி போலான்னு சொன்னேன். நீ தான் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போனோன்னு சொல்லிட்டா. எங்க அக்கா தான் சொன்னா பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாண்டி. அதுலயும் துர்காவை கூட்டிட்டு போகாம எப்படி இருக்க முடியும்?
மாப்பிள்ளை வீட்டுல எதிர்பார்ப்பாவில்ல நம்ம வீட்டுக்கு வர போற மருமக வந்திருக்காளா என்ன ஏதுன்னு பாப்பாவ. அதனாலதான் எங்க அக்கா சொன்னா துர்காவை கண்டிப்பா கூட்டிட்டு போன வேற சின்ன பிள்ளையில வீட்டுல விட்டுட்டு போக முடியுமா? தமிழ் நேரம் ஆகுதுல அதுக்குதான் சொல்லியே. யாரோ ஒருத்தவியனா எப்ப போனாலும் அவியலுக்கு தெரியாது எதுவும் நினைக்க மாட்டாவ. நம்ம அவியலுக்கு உரிமையான சொந்தமாக போறோம்ல. சீக்கிரம் பிள்ளைகளை கிளம்ப சொல்லு. துர்கா ரெடி ஆயிட்டியாமா? இல்லம்மா. சீக்கிரமா தம்பி தங்கச்சியை கூட்டிட்டு வா, அப்பா சத்தம் போட்டுட்டு இருக்காவே. இத பாரு. இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுங்க. நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். அதுக்குள்ள சீக்கிரம் ரெடி ஆகி வெளியே வாங்க. டே நின்னு நேரம் ஆயிட போது சொல்லிட்டேன். சரிங்க, இந்த வாரம். பிள்ளைகள சீக்கிரமா கிளம்பி வாங்க. உங்க அப்பா ஒரே டென்ஷன்ல நிக்காவே. ஆட்டோ பிடிக்க போயிருக்காவே, இப்ப வந்துருவாங்க. சீக்கிரமா வெளியே வாங்க. ஆண்டி ஐசு வந்துட்டியம்மா? நல்ல வேலை நேரத்துக்கு வந்தா. நானே நீ வாரேன்னு சொன்னதை மறந்துட்டேன். விட்டுட்டு தான் இப்ப போயிருப்போம். நல்ல வேலை வந்தா. அப்படி ஆண்டி நீங்க மறந்துட்டீங்க, துர்காவுமா மறந்துட்டா? அவ மறந்துருக்க மாட்டா, எனக்கு தான் நினைவே இல்ல. என்ன அவ ரெடி ஆயிட்டு தான் கிடக்கா. அப்படி ஆண்டி துர்காவை நான் போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வர சொல்லு ஐசு, கூட்டிட்டு வா. அவரு கல்யாணத்துக்கு வருவார்ல. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்ல வேற போடலாமா? சாரி கட்டினா எப்படி இருக்கும்? அவருக்கு என்ன பிடிக்கும்னே தெரியலையே. பேசினா தெரிஞ்சுக்கிடலாம், நம்ம பேசுறதே இல்ல. வேற எந்த ட்ரெஸ் போட அவருக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு மஞ்சள் கலரு ரோஸ் கலர்னா பிடிக்கும். அவருக்கு என்ன கலர் பிடிக்கும்? அடிக்கடி அவரு வெள்ளை சட்டை தான் போடியாரு. அந்த வெள்ளை சட்டையில அவரு ரொம்ப அழகாவும் இருக்காரு. எனக்கு வெள்ளை கலர்ல தாவணி போட்டா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. நல்லா இருந்தாலும் அப்பா அம்மா போடக்கூடாதும்பாங்க. ஆனா அவருக்கு மேட்சிங்கா போட்டா எவ்வளவு அழகா இருக்கும்ல. இன்னைக்கு அவரு என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வருவாரு? நம்மள மாதிரியே கலர் கலரா ட்ரெஸ் போட்டு வந்தா நல்லா இருக்கும். போய் பார்க்கலாம், அவருக்காக தான் போறேன். துர்கா, துர்கா. வாய்ஷு. உங்க அம்மா அங்க நின்னு கூப்பிட்டு இருக்காங்க, நீ இங்க நின்னு கனவு கண்டுட்டு இருக்க. என்ன மாதிரி ரெடி ஆவல? ரெடி ஆயிட்டா ஐஷு. ஆனா இந்த ட்ரெஸ் போடலாமா இல்ல வேற போடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? என்னமா யோசிச்சிட்டு இருக்க? இல்ல ஐஷு, நம்ம கல்யாணத்துக்கு போறோம்ல. நான் மட்டும் என்ன காது குத்துக்கு போறதுக்கு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு தாண்டி, சூப்பரா இருக்க, வா போலாம். இல்ல ஐஷு, இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இருக்கேனான்னு பார்த்து சொல்லலாம். நல்லா தாண்டி இருக்க, இதுக்கு என்ன குறைச்சலு? இல்ல ஐஷு, நான் திருவிழாக்கு போட்டிருந்தேன்ல அந்த பாவாடை தாவணி போடட்டுமா? அதை விட இதாண்டி சூப்பரா இருக்கு. அப்படியா? இதுவே நல்லா இருக்கா? எதுக்கடி உனக்கு டவுட்? இல்ல ஐஷு, அவரும் கல்யாணத்துக்கு வருவாருல்ல, அவருக்கு பிடிக்குமா? ஓஹோ மேடம், அப்படி வரீங்களோ? அவருக்கு இவருக்கு எல்லாம் அவருக்கும் பிடிக்கும். உனக்கு என்ன துர்கா குறைச்சலு? நீ ரொம்ப அழகுதான். எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாதான் இருப்ப. அப்படியா? எத்தனை தடவை தாண்டி சொல்றது? நீ வேணா பாரு, அவர் உன்னை பார்த்து அந்த ஸ்பாட்ல மயங்கி விழுந்துருவாரு. ஐயோ வேண்டாம், அப்படின்னா வேற ட்ரெஸ் போடட்டுமா? பாருடா என்ன பாசம் இப்பவே. துர்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் மறந்துடுவியோ? ஐஷு, நான் எப்படி மறப்பேன்? இல்ல போற பக்கம் பார்த்தா மறந்துடுவேன்னு தோணுது. மறக்கவே மாட்டேன் ஐஷு. மறக்காம இருந்தா சந்தோஷமா? ஐஷு, அவருக்கு என்ன கலர் பிடிக்கும்? நான் அவர் கூட என்ன சின்ன வயசுல இருந்து பழகிட்டாடி இருக்கேன். அவருக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. இல்ல ஐஷு, நீ அவர் ஃப்ரெண்டு தானே, உனக்கு தெரியும்ல. நான் அவர் கூட அந்த அளவுக்குலாம் பழகலடி. நீ கேக்குறதுக்குலாம் நான் பதில் சொல்லணும்னா கிளி ஜோசியனை பார்த்து வைக்கணும். துர்கா, ஆட்டோ வந்துட்டு சீக்கிரம் வா. துர்கா, ஆண்டி கூப்பிடுறாங்க, மாடி போலாம். ஐஷு, என் முகத்தை பாரு, நல்லா இருக்கா? இல்ல இன்னும் கொஞ்சம் பவுடர் அடிக்கட்டுமா? போதாண்டி. ஐஷு, பொட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா வைக்கட்டுமா? இந்த பொட்டுலயே நீ சூப்பரா தான் இருக்க, வா போலாம். ஏங்க, இந்த கல்யாணத்துக்கு போவோமா வேண்டாமா? மஞ்சுமா ரெடி ஆயிட்டு ஏமா யோசிச்சுன்னு இருக்கிற? வா கிளம்பலாம். இல்லங்க, அவிய கூட ரொம்ப நெருங்கி பழக வேண்டாம்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி அவிய வீட்டு விசேஷத்துக்கு அடிக்கடி போய் வந்தா அவிய முகத்தை அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் பிரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. மஞ்சுமா என்னாச்சு உனக்கு? அவங்கள விட்டு நம்ம எதுக்கு பிரிய போறோம்? அப்படியே பிரிஞ்சு போனாலும் என்ன வருத்தம் வரப்போகுது? என்ன பேசுற நீ? என்னன்னே தெரியலங்க, மனசு முழுக்க ஒரே குழப்பமாவே இருக்கு. அவையிட பார்க்க கூடாது, அவையிட்ட பேச கூடாதுன்னே தோணுது. ஏன் நம்ம பிள்ளைய கூட அங்க அனுப்ப கூடாதுன்னு தோணிட்டு இருக்குங்க. பேசாம நம்ம முதல்ல இருந்த ஊருக்கே போயிருவோமா? மஞ்சு இப்படி பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், புள்ள டென்ஷன் ஆயிடுவான். நான் அன்னைக்கே உன்னாட்ட என்ன சொன்னேன்? எத்தனை பேரும் அவன் அம்மானு கூப்பிட்டாலும் நீ தான் அவனை பெத்த அம்மானு அவன் நினைச்சுன்னு இருக்கிறான்.
நீ இந்த மாதிரி பேசி பேசி நம்ம பிள்ளைக்கு டவுட் வர வச்சிடாத. அவன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும்னு சொல்லியிருக்கான். வா போலாம். இல்லங்க மனசுலாம் குழப்பமா இருக்கு, அதான் அப்படி சொன்னேன். ஒரு குழப்பமே இல்ல மஞ்சுமா, நான் இருக்க எல்லா இதெல்லாம் பாத்துக்கிறேன். வா போலாம். சரிங்க. இல்ல சோக்கர் தான் நின்னுட்டு தங்கச்சிங்க. என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு? இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நான் டென்ஷன்ல நின்னு இருக்கு, நீ சோக்கறேன்னு. இல்ல உனக்கு என்ன டென்ஷன்? நீ தான் ரெடி ஆகல தங்கச்சிங்க. அவ குளிச்சிட்டு இருக்கா. என்னம்மா குளிச்சிட்டு இருக்கா? சரி அவ தான் குளிச்சிட்டு இருக்கா, நீ தான் சேலை கட்டிட்டு ரெடி ஆக வேண்டியதானே? ஏம்மா அவளை ரெடி பண்ணிட்டு தான் நான் ரெடி ஆக முடியும், அதுக்கு தான் நின்னுகிட்டு இருக்கேன். எதுக்குல அப்படி வெடிக்க? மூஞ்சில கடுகு போட்டா கூட வெடிச்சிரும் போல இருக்கே. அந்த அளவுக்கு உனக்கு என் மேல என்ன கோவம்? சீர்வரிசை பொருள் வாங்கி தர சொல்லி கேட்டதுக்கு கோவமா இருக்கியோ? சோ கடவுளே, எம்மா இந்த கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு எனக்கு பயமா இருக்குமா? இல்ல என்னலாம் சொல்லியா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? எதுக்கு பயப்படியா? அந்த நெட்ட மாதிரி இந்த ரூமுக்கு இப்ப வந்துட்டு போனல, அவ மாப்பிளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போறா. இல்ல என்னலாம் சொல்லியா? மாப்பிளைக்கு இஷ்டம் இல்லையாமா? ஏம்மா அவ சும்மா சொல்லிட்டு போறாமா. மாப்பிளைக்குலாம் இஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் தான் இஷ்டம் இருக்கு, நமக்கே தெரியும்ல. இவதா